அப்படா ஆக்சுவலாக இங்கே ஜிப்லைனில் போகலான் தாங்க அங்கே போனேன். 500 ரூபாய் ஒரு ஆளுக்கு ஜிப்லைனு. அவ்வளோ பட்ஜெட்லாம் இல்லை. எடுத்துகிட்டு வந்ததே 3000. அப்புறம் எப்படி ஜிப்லைன்லாம் போகிறது? சரி அப்படியே வெளியில் மட்டும் போயிட்டு வந்துட்டேன். அடல்ட்டுக்கு 30, சில்ட்ரனுக்கு 20. அப்புறம் வீடியோ கேமரா எடுக்கிற மாதிரி இருந்தால் 75. ஆனால் அநியாயங்க ஜிப்லைனு 500லாம். ஸோ ஓகே, அப்போ இங்கே பார்க்கலங்க, உள்ளே மட்டும் போனோம், ப்ரைஸை மட்டும் கேட்டுட்டு வந்துட்டோம். நம்ம பட்ஜெட் அதிகமாக எடுத்துகிட்டு வரும்போது நம்ம ஜிப்லைன் போய்க்கலாம். ஆக்சுவலாக ஜிப்லைன் போகணுன்றது என்னுடைய ஆசை. அதனால தான் இவன் வேணான்னு தான் சொன்னான் லேக்கு. இல்லைடா நான் ஜிப்லைன் போகிறேன்டா, அதனால தான் அங்கே போகிறேன் அப்படின்னு சொல்லிட்டு இவனை கூப்பிட்டு வந்தேன். ஆனால் இங்கே ஊறப்பட்ட ரேட்டு சொல்கிறாங்க. 300னா போயிருப்பேன், ஒரு 250 300னா போயிருப்பேன். 400 இருந்திருந்தாலும் போயிருக்க மாட்டேன். மேக்ஸிமம் ஒரு 250 300 இருந்தால் வேணா ட்ரை பண்ணி பார்த்துருப்பேன். சரி ஓகே, இன்னொரு நாள் பார்த்துக்கலாம். இன்னொரு நாள் எங்கே போகலனாலும் வேறு ஏற்காடில் இருக்குதுன்னு நினைக்கிறேன் ஜிப்லைனு. ஸோ நெக்ஸ்ட்டு ட்ரிப்பு ஏற்காடாக இருக்காது, ஆனால் ஏற்காடு இந்த வருஷத்துக்குள்ளே போகிறது கஷ்டம்தான். ஆமாம், ஏன்னா நெக்ஸ்ட் மந்த்து பருவதமலை ட்ரிப் அடிக்கலான்னு ஒரு ஐடியா. ஆமாம், பசங்களாம் சேர்ந்து. இந்த வாட்டி சோலோவாக 2 பேர் மட்டும், சோலோவாக வரலாம் சொல்ல 2 பேர் வந்தோம். அடுத்த வாட்டி எவன் வரானோ எல்லோரும் ஈத்து போட்டுன்னு போக வேண்டியதான். கூப்பிட்டா வருவானுங்க, ஆனால் பைக்குனால் கொஞ்சம் யோசிப்பானுங்க. ஆனால் பசங்கலாம் வருவானுங்கள்ல. ஸோ ஒரு வழியாக இந்த மன்னவனூரை முடிச்சாச்சுங்க. மன்னனூரில் லேக்கு ஆனால் விசிட் அடிக்கலை. சரி பார்த்துக்கலாம்ண்ணா பாப்பா. 500 ரூபா கொடுத்து செலவு பண்ணால் அவ்வளோதான். பெட்ரோல் காசு இல்லைங்க, இன்னும் 1000 ரூபா தான் இருக்குது. இதுக்கே நிறைய பிளேசஸை வந்து சுற்றி பார்க்காம விட்டாச்சு. சரி ஓகே கைஸ், அடுத்தது நெக்ஸ்ட்டு வந்து கூக்கால் தான். கூக்காலில் ஜிப்லைன் இல்லை, ஆனால் வியூ பாயிண்ட் இருக்குது. அங்கே எவ்வளோ கேட்குறாங்கன்னு தெரில. அங்கே எவ்வளோ போய் அங்கேயும் சும்மா போயிட்டு பார்த்துட்டு சும்மா கேப்சர் பண்ணிவிட்டு வந்துட வேண்டியதான். சரி ஓகே, கூக்கால் போயிட்டு அந்த டேர்னிங்லேருந்து நான் வீடியோ எடுக்கிறேன். பை பை. ஸோ ஒரு வழியாக கூக்கால் ரோடை கண்டுபிடிச்சாச்சுங்க. கூக்கால் ரோடு ஃபுல்லாகவே இப்படி தாங்க இருக்கும். எப்படின்னா 2 சைட்லேயும் மரம் அப்படியே ரொம்ப ஹைட்டாக இருக்கும். அங்கே வரைக்குமே அப்படி தான் இருக்கும். இந்த ரோட்டில் ஒரு தடவை தாங்க வண்டி ஓட்டியிருக்கேன். அதை சொன்னேன்ல, ஒரு 12 வருஷத்துக்கு முன்னாடி ஸ்டார்டிங்லேயே சொல்லியிருப்பேன். 12 வருஷத்துக்கு முன்னாடி கூக்காலில் அண்ணன் வேலை செஞ்சுட்டு இருந்தார். அண்ணன் வந்து இந்த வீடு கட்டுவாங்கள்ல, மேஸ்திரி, அதை கான்ட்ராக்ட் எடுத்து பண்ணிகிட்ருப்பார். அவங்களுக்கு ரூம்ஸ் வந்து அலோகேட் பண்ணி கொடுத்துருவாங்க. ரூம்ஸ்னால் ஒரு வீடு, சின்ன வீடு, கூரை வீடு மாதிரி ஒன்று கொடுத்துருவாங்க வேலை செய்கிறவங்களுக்கு. அங்கே அண்ணன் மட்டும் தனியாக இருந்துச்சு சொல்லிட்டு அண்ணன் வந்து கூப்பிச்சு. நான், அம்மா, தம்பி எல்லாருமே வந்திருந்தோம். கிட்டத்தட்ட ஒரு 15 நாள் இங்கே ஸ்டே பண்ணியிருந்தோம். வேறு லெவலில் இருக்கும். டெய்லியும் கிளம்பி வந்துடுவோம் நான் என் தம்பியும். தம்பினா மாமா பையன் விஜய், அவன் இறந்துட்டான் இப்போது. கேரட்டு இந்த இடத்துலையும் ஏதோ ஒரு இடத்துல தான் ஸ்லிப் ஆச்சு.
இதேமாரி தண்ணி போகிற இடம் தான் அதுவும். ஆனால் அங்கே நிறைய இது குச்சியாக கொட்டி வச்சுருந்தாங்க. அது கொட்டி வச்சுருந்தாங்களா இல்லை அடிச்சுட்டு வந்ததான்னு தெரியல. அதில் ஏற்றி ஸ்லிப் ஆகிடுச்சு. அப்போ அண்ணங்கிட்ட திட்டு வாங்கிட்டே போயிட்டுருந்தேன். அதுக்கப்புறம் அதுக்கப்புறம் பூம்பாறைக்கு வந்திருக்கேன்னு நினைக்கிறேன். கூக்காலுக்கு அதுக்கப்புறம் இப்போ தான் போகிறேன். லேக் மேலே தான் நடந்து வருவோம். ஆக்சுவலாக அங்கே அண்ணன் தங்கியிருக்கிற இடத்துலேருந்து வீடியோலாம் எடுத்துகிட்டு வருவோம். அப்போல்லாம் கீபேட் ஃபோன் தான். மெமரி கார்டு போட்டு ரிவ்யூ கொடுப்போம். இது மாதிரி கேரட்லாம் இங்கே விளைஞ்சிருக்கு அப்படின்னு சொல்லிட்டு. இப்போ அந்த இடம் எப்படி இருக்குன்னு தெரில. நல்லா ஞாபகம் இருக்குது. அந்த ஊர் உள்ள போனோம் அப்படின்னா வாலிபால் கிரவுண்ட்லாம் கட்டி வச்சுருந்தாங்க. அங்கே போய் விளாடிருக்கேன் நான். இப்போ என்ன இருக்கான்னு தெரில. அதெல்லாம் கிரவுண்டு இருந்துச்சு. சின்ன கிரவுண்டு தான். நான் விளாடிருக்கேன். இப்போவும் அதேமாரி இருக்குமான்னு கேட்டால் தெரில. ஆனால் விளையாடிருக்கேன். இருந்தால் நான் காமிக்கிறேன். அது வரைக்கும் போகுமான்னு நான் தெரில, அந்த கிராமத்து வரைக்கும். ஆனால் அந்த அண்ணன் இருந்தான்னு சொன்னல, அந்த வீட்டுக்கு கீழே தான் இது கேரட் வந்து முளைஞ்சிட்டு இருந்துச்சு. கேரட்டு, அப்புறம் பீன்ஸு, அப்புறம் காலிஃப்ளவர். அது மாதிரி காலிஃப்ளவராக கோஸாக தெரில, ஏதோ ஒன்று கேப்சர் பண்ணிகிட்டு இருந்தோம். இந்த ரோடை பாருங்கள். ஏதோ ஒரு சின்ன ஒரு நேரோ ஸ்ட்ரீட் மாதிரி தான் இருக்குது. அப்படியே சைடில் பாருங்கள், அப்படியே ஒல்லியாக நீட்டாக இருக்குது. இந்த இடம் ஃபுல்லாகவே இப்படி தாங்க இருக்கும், நீட்டாக ஹைட்டாக. ஸோ இந்த இடத்துக்கு பேர் இடுப்பங்கரை எழில்மிகு தோற்றம் அப்படின்னு சொல்லிட்டு போட்டிருந்துச்சு. ஸோ இங்கேருந்து தண்ணி இறங்கி இந்த பக்கம் டிஸ்போஸ் ஆகுது. ஆக்சுவலாக இது கீழே வந்து பள்ளத்தில் போகுது போல். அள்ளி செடி இருக்குது மேலே. போகலாம் யாரு. நிறைய பேர் அங்கே ஃபோட்டோ ஷூட்லாம் எடுத்துகிட்ருக்காங்க. ஓகே போகலாம். நம்ம எப்போ கப்பலாக வர்றது எடுக்கிறது. இன்னும் கூக்காலுக்குள்ளே என்ட்ரு ஆகவே இல்லை. போயிட்டு உடனே திரும்பிடுவோன்னு நினைக்கிறேன். ஒரு ½ ஹவரில். ½ ஹவர் பார்க்குறதுக்காடா 8 கிலோமீட்டர் டிஸ்டன்ஸ் ட்ராவல் பண்ணி போகிறேன்னு கேட்டிங்கன்னா, இந்த ரோடு சூப்பராக இருக்குங்க ட்ராவல் பண்ணுறதுக்கு. நம்ம கொடைக்கானல் ரோடை விட அந்த கூக்கால் ரோடு சூப்பராக இருக்கும். கொடைக்கானல் ரோடும் நல்லா தான் இருக்கும். பாருங்கள் இந்த பிளேஸை பாருங்கள், இதுதான் கூக்கால். இது ஆக்சுவலாக பார்க்க மன்னவன் ஒரு மாதிரியே இருக்குது. அங்கே இது போயிருந்தோம்ல, இந்த ஆட்டு பண்ணைக்கிட்ட போயிருந்தோம்ல, அங்கேயும் இதேமாரி தான் இருந்துச்சு. இந்த கீழே அந்த மாதிரி மண்ணு கொட்டி இருக்கிற இடத்தெல்லாம் கார்னரிங் பண்ணவே கூடாது. டக்குன்னு அப்படியே பரட்டி விட்டுரும். நேற்று பரட்டி விட்டு வண்டி விழுந்துச்சு அது மாதிரி. ஆக்சுவலாக வண்டி விழும்போது நான் எடுக்கவே இல்லை, வீடியோ எடுக்கல. அப்போல்லாம் பேட்ரி டவுனு, மெமரி கார்டு ஃபுல்லு. நைட்டு ஃபுல்லாக ரொம்ப கஷ்டப்பட்டேன். அந்த மெமரி கார்டில் இருக்கிற ஃபைல்ஸ்லாம் ஃபோனில் ஏற்றுறதுக்கு. லேப்டாப் இருந்தால் கரெக்டாக இருக்கும்னு நினைக்கிறேன். ஆனால் லேப்டாப் இல்லை, இருக்குது வீட்டில். இப்போ அக்கா ஒர்க் ஃப்ரம் ஹோமில் இருக்காங்க, அதனால் அக்கா கிட்டே கொடுத்து வச்சுருக்கேன். லேக்கு வந்துட்டோன்னு நினைக்கிறேன். பட்டாசுலாம் அடிக்கிறாங்க. ஆமாங்க, அப்படியே இங்கேருந்து ஒரு ஷார்ட் ஒன்று எடுத்துகிட்டு கிளம்புவோம். அங்கே தான் கூட்டமாக இருக்குது, அங்கே போக சொல்கிறான் ஹரி. சரி அங்கே போயிட்டு வருவோம். அங்கே ஏதோ இதுடா, ஏதோ பண்ணுறாங்கடா அங்கே. என்னடா அறியாதுங்க, திருவிழாவா? போகலாம்ல.
இதான் கூக்கால் ஏரிங்க, எழில்மிகு தோற்றம். விநாயகர் கரைக்கிறாங்க. சாரி நான் வந்து தப்பாக எடுத்துகிட்டு நினச்சிக்கிட்டேன், மன்னிச்சிருங்க. ஆக்சுவலாக அப்போ வந்து இதுக்கு பின்னாடி தான் போவோம். இங்கே தான் இங்கே தான் அப்போல்லாம் இங்கே நிறையா மரமாக இருந்துச்சு, பிச்சிஸ்கா மரம். இங்கேருந்து பார்த்தா தெரியும்னு நினைக்கிறேன். பிச்சிஸ்கா, இதுதான் பிச்சிஸ்கா செடி, பேரிக்காய் மாதிரி இருக்கும். நல்லா ஞாபகம் இருக்குது. இங்கே தான் இன்னும் கொஞ்சம் தூரம் போனால் அந்த கிராமம் வந்துடும். ஏன்னா நடந்தான் வருவோம் அங்கேருந்து, நானும் தம்பியும். இங்கே இந்த நிறையா இந்த அட்டைப்பூச்சி சொல்லுவாங்களே, அதெல்லாம் நிறையா இருக்கும், மானாவரியாக இருக்கும் இங்கே. அந்த கிராமத்தை பார்த்துட்டு வந்துடுவோம், வேறு ஒன்றும் இல்லை. அந்த கிரவுண்டு ஒன்று சொன்னல, அந்த வாலிபால் கிரவுண்டு அங்கே ஒன்று இருந்துச்சு அப்படின்னு சொல்லிட்டு, அது இருக்கான்னு பார்த்துட்டு வந்துடுவோம். அங்கே விநாயகர் கரைக்கிறாங்க, அங்கே எப்படி கரைப்பாங்க அப்படின்றத பார்க்கணுன்னு ஆசை. ஆமாம், நம்ம ஊர்லேருந்து கிளம்பி வரும்போது நிறையா ஊரில் எடுத்துகிட்டு போனாங்க. 3ஆம் நாள் கரைப்பாங்க, அப்படி இல்லைன்னா 5ஆம் நாள் கரைப்பாங்க, அப்படி இல்லைன்னா 7ஆம் நாள் 9ஆம் நாள் கரைப்பாங்க. இந்த கிராமம் தாங்க. இங்கே தான் எங்கேயோ ஸ்டே பண்ணியிருந்தோம், சரியாக தெரியல, ஆனால் இங்கே தான் எங்கேயோ ஸ்டே பண்ணியிருந்தோம். கேரட்லாம் போட்டிருந்தாங்க. அதுதான் அந்த கீழே இருக்குது பாருங்கள், அதுதான் அந்த காலிஃப்ளவர்னு நினைக்கிறேன். கீழே ஒரு ஆறு மாதிரி ஒன்று ஓடும் இங்கே, அது கீழே தெரியுதான்னு தெரில. இந்த வழியில் தான் போகணும், இந்த வழியில் தான் போகணும். இங்கே தான் ஒரு கிரவுண்டு இருக்கும், இருங்க காமிக்கிறேன், இருக்கான்னு தெரில, பாவம். அப்படியே போனால் இங்கே ஒரு கிரவுண்டு ஒன்று இருந்துச்சு, இங்கே தான் நினைக்கிறேன். இங்கேயா? ஆமாம், அங்கே தான். இப்போ இல்லை அந்த கிரவுண்டு, இல்லை இன்னும் கொஞ்சம் போகணுமான்னு தெரில, இருங்க போவோம். கோயில் இருக்கு, திரும்பி வர்றதுக்கு தான் போகிறோம். சரி அங்கே இல்லைங்க, இங்கே தான் போல். எங்கேயோ இங்கே மறந்துடுச்சு, ஆனால் இங்கே தான் எங்கேயோ இங்கே தான் இருந்துச்சு போல். அந்த இப்போலாம் அந்த கிரவுண்டெலாம் இல்லை போல். சின்ன கோவில் நினச்சி இதுதான் கிரவுண்டுன்னு நினைக்கிறேன். இன்னும் கொஞ்சம் கூட முன்னாடி போயிட்டு வருவோம். இந்த கிரவுண்டு ஒன்றும் இல்லை, இப்போ இருக்கான்னு பார்க்க வரேன், மற்றபடி வேறு ஒன்றும் இல்லை. இல்லை போல். ஆனைமலை புலிகள் காப்பகம், திருப்பூர் வனக்கோட்டம். ஹரி கொஞ்சம் நேரம் இறங்க, வண்டி ஸ்லிப் ஆகிடும், அதனால தான் அவனை இறங்க சொல்கிறேன். போகலாம். அவன் நினச்சிக்கிறான், அவன் இப்போ எதுக்கு வந்தான், இப்போ எதுக்கு ஒரு கிளம்புறான் அப்படின்னு சொல்லிட்டு. எம்டி டியூக்கு என்ன சொன்ன வந்துக்கு. நம்மள மாரி தான் எல்லோரும் வந்திருப்பாங்களோ. கொடைக்கானல் 35, பழம்புத்தூர். இங்கே வேறு ஒன்றும் இல்லைங்க, இந்த வியூ பார்க்க தான் நல்லாயிருக்கும். கொடைக்கானல் பூம்பாறையில் பார்த்தோம்ல, அதே மாதிரி தான் இருக்கும். பூம்பாறையும் கூக்காலும் பார்க்கும்போது சிமிலராக இருக்க மாதிரி தெரியும் சில விஷயம்லாம். இந்த ஸ்மெல்லு இங்கே வந்தாலே இந்த ஸ்மெல், இந்த செடியோட ஸ்மெல்லு தான் நினைக்கிறேன். சரி, நம்ம இப்போ லேக் கிட்டே போயிட்டு அந்த விநாயகர் கரைக்கிறாங்க, அதை மட்டும் கொஞ்சோண்டு கேப்சர் பண்ணிவிட்டு கிளம்ப வேண்டியதான். ஸோ இந்த ஏரியாவில் தான் அந்த விநாயகரை கரைக்கிறாங்க. வெயிட் பண்ணலாமா, போகலாமா?
என்ன பார்க்குறியா? போகலாமா?